ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் சிசி குக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 4 வகையான சாண்ட்விச் ரெசிபீஸ். வாங்க எப்படி சாண்ட்விச் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெஜ் சாண்ட்விச் வந்துட்டு ரொம்ப ஈஸிங்க, யார் வேணாலும் செய்யலாம். இப்போ 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு சைடு வந்து பட்டர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேலே வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் வந்து 4 பீஸ் வைக்கிறேன். அதுக்கு மேலே லைட்டாக பெப்பரை சால்ட்டும் தூவிக்கிறேன். திரும்ப அதுக்கு மேலே 4 பீஸ் ஆஃப் டொமேட்டோஸ். அதுக்கு மேலே திரும்ப லைட்டாக பெப்பர் அண்டு சால்ட்டு தூவிக்கிறேன், பெப்பர் பவுடரு. திரும்ப ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு 8 பீஸ் ஆஃப் வந்து குக்கும்பர் வெள்ளரிக்காய் வந்துட்டு கட் பண்ணி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப்பை வந்துட்டு நல்லா தடவிட்டு இப்போது அந்த கெச்சப் தடவின ப்ரெட்டை வந்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு தோசை தவாவில் வந்துட்டு ஆயில், கீ இல்லைன்னா பட்டர் வச்சு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு 2 மினிட்ஸ், இன்னொரு சைடு 2 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அது வந்துட்டு டோஸ்டரில் பண்ண மாதிரியே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், உள்ளே வந்துட்டு எவ்வளோ நல்லா வந்துட்டு பைண்ட் ஆகிருக்குன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். நல்லா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வராத மாதிரி பைண்ட் ஆகிருக்கு. இந்த சாண்ட்விச்சில் வந்து நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து என்னென்னா, ஆனியனை வந்து திக்காக வந்து ஸ்லைஸ் பண்ணிடுவோம். ஆனியன் திக்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம அதை சாப்பிடும் போது அந்த ஆனியனோட காரம் தெரியும் போது அந்த சாண்ட்விச் நமக்கு வந்து பிடிக்காமல் போயிடும். அதனால ஆனியனை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெஜ்ஜி எக் ஆம்லெட் சாண்ட்விட்சு. இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸை கட் பண்ணி ஆம்லெட் மாதிரி போட்டு அதை வந்துட்டு ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ண கேரட் ஒரு கையே, கேபேஜ் ஒரு கையே, அது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்துட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடரை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம், இல்லை சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒரு மாதிரி லம்ப் ஃபார்ம் ஆகிடும், கட்டி மாதிரி சேர்ந்துடும். அடுத்தது இதில் வந்துட்டு நான் 2 எக்கு வந்து சேர்த்துக்கிறேன். 2 எக்கு உடச்சி சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஆம்லேட் மாதிரி போட போகிறோம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தோசைத்தல் ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை ஊற்றிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இந்த ஆம்லேட்டை வந்துட்டு நம்ம வந்து இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்க்கு வந்துட்டு நம்ம சைடில் இருக்கிறது எல்லாம் வந்துட்டு தள்ளி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ரெட்டில் வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆம்லேட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில ப்ரெட் சைடில் வந்துட்டு நம்ம mayonnaise வந்துட்டு தடவிக்கிறேன். mayonnaise தடவிட்டு அது மேலே வந்துட்டு நான் வந்துட்டு ஆம்லேட்டை வந்து ஆஃபாக கட் பண்ணி ஒரு ஸ்லைஸை வந்துட்டு இதில் வைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து சீஸ் ஸ்லைஸ் வைக்க போகிறேன். திரும்பவும் அடுத்த வந்துட்டு ஆம்லேட் பீஸை வந்துட்டு வச்சு அந்த இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு தடவிட்டு திரும்ப இது மேலே வச்சுட்டு சைடில் வந்துட்டு ஆம்லேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுக்கிட்டு சைடில் கட் பண்ணுற அந்த ஆம்லேட் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறோம், நான் திரும்ப வந்துட்டு உள்ளாரையே இந்த பிரெட் ஸ்டஃபிங் உள்ளாரையே திரும்ப வந்துட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். பாருங்கள், சுற்றி 4 சைடு இப்படி கட் பண்ணிட்டு அதை திரும்ப எடுத்து உள்ளார வந்துட்டு இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ பேனில் பட்டர் போட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம பண்ண சாண்ட்விட்சை டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு சைடு 2 மினிட்ஸ், இன்னொரு சைடு 2 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். அது மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சு இப்படி நீங்கள் வந்து அமுத்தி விடுங்க. அப்போ தான் அது வந்துட்டு நல்லா அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆம்லேட் எல்லாம் வெளியே வராது. அவ்வளோதாங்க, டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் பாருங்கள் எப்படி பைண்டாக இருக்குன்னு தெரியும். அடுத்தது வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் சாண்ட்விட்சு. இதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அது மேலே லைட்டாக 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் அதுக்கு தேவையான உப்பும் போட்டு இப்படி வந்துட்டு உடச்சி விடுங்க. உடச்சி இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி வந்துட்டு ஒரு அரை தக்காளி, அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைனஸ் போட்டுக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ப்ரெட் ஸ்லைஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸ் பண்ண ஆனியன், டொமேட்டோ, மைனஸ் போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அது மேலே வந்து ஸ்க்ராம்பிள்டு எக்கு வந்துட்டு அந்த பீசஸ் வைக்கிறேன். திரும்ப ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு அது மேலே திரும்ப எக்கு வச்சுட்டு அது மேலே இந்த மிக்ஸ் பண்ண அந்த ஆனியன், டொமேட்டோ அந்த மிக்சர் வச்சு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அப்புறம் இப்போ வந்துட்டு கடாயில் வந்துட்டு பட்டர் போட்டு திரும்ப நம்ம பண்ண சாண்ட்விட்சை வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லைனா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். அவ்வளோதாங்க, டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 சாண்ட்விச் செஞ்சேங்க. 2 சாண்ட்விச் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற சாண்ட்விச் வந்து மேயோ வெஜ்ஜி சாண்ட்விட்சு. இதுக்கு ஒரு பவுலில் வந்துட்டு 1 கேரட்டை திருவி போட்டுக்கிறேன். ஒரு கை வந்துட்டு கேபேஜை வந்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன். அது கூட கேப்சிகம் வந்துட்டு 1/2 கேப்சிகம், பெப்பர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் மைனஸ் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து 2 ப்ரெட் ஸ்லைஸில் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு சீஸ் ஸ்லைஸ் வச்சிட்றேன். இன்னொரு சைடில் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிட்டு டொமேட்டோ கெச்சப்புக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த வெஜ் மிக்சரை வந்து மேலே வந்துட்டு உள்ளே வச்சுக்கிறோங்க. நல்லா ஃபுல்லாக வச்சு நல்லா இப்படி அமுத்தி விட்டுட்டு இப்போ திரும்ப இதை நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு தோசைக்கல்ல பட்டர் போட்டு அதே மாதிரி 2 மினிட்ஸ் இந்த சைட் 2 மினிட்ஸ் அந்த சைட் 2 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சு அமுத்தி விடுங்க. நான் இதே மாதிரி 2 சாண்ட்விச் வந்து செஞ்சுக்கிறேன். இந்த ஃபில்லிங் வந்து 2 சாண்ட்விச்க்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிசி குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.